தலைங்கங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த வருஷத்தில் தினமணியில் மறைந்த தொழிலதிபர் பொள்ளாச்சி மகாலிங்கம் காந்தியத்திற்கு செய்திருக்கக்கூடிய பணிகள் அப்படின்ற தலைப்பில் ஒரு தலைங்கும். தினத்தந்தியில் நீதிமன்றங்கள் மக்கள் குறைகளை களைய சில வாய்ப்புகள் தருகின்றன, ஆனால் சிலர் அதை தங்களுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தி பார்க்கிறார்கள். இந்த போக்கை கண்டிக்கிற வகையில் ஒரு தலைங்கம் தினத்தந்தியில் எழுதப்பட்டிருக்கு. தமிழ் இந்துல ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றுகிறது. அவர் முன் நிறைய சவால்கள் இருக்கின்றன. தலைமை இல்லாமல் தடுமாறும் காலம் அல்ல இது என்பதை நிரூபித்து காட்டுவதுதான் ஜெயலலிதா உருவாக்கிய ஆதரவை கட்டி காப்பாற்ற ஒரே வழி அப்படின்னு எழுதியிருக்காங்க. தினம் மலர்ல இந்திய பிரதமர் மோடியினுடைய அமெரிக்க பயணம் குறித்தும் பிற தலைவரோட அவரோட அணுகுமுறை பற்றியும் தலைங்கம் எழுதியிருக்காங்க. இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பிரதமர் மோடி துவக்கியுள்ள சுத்தமான இந்தியா அந்த திட்டம் பற்றியும் மக்கள் ஒத்துழைப்பு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தலையங்கமும். இது இந்து தமிழ் நாளிதழில் பிரதமர் மோடியினுடைய சுத்தமான இந்தியா பற்றி தான் அவங்களும் எழுதியிருக்காங்க. இதில் தனிநபர்களும் பங்கு பெறணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சரிதான், ஆனால் அவர்களால் மட்டுமே இதை முழுமையாக செய்துவிட முடியாது, அரசாங்கத்தால் மட்டும்தான் அதை முழுமையாக செய்ய முடியும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் படிச்சுட்டு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற செய்தியை பகிர்ந்துக்கலாம். நான் இன்னைக்கு பார்க்குற செய்தி வந்து உடனடியான பரபரப்பு செய்தி அல்ல, ஆனால் தொலைநோக்கில் ரொம்ப ரொம்ப கவலையை தர வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி அன்றைக்கி வந்திருக்கிற ஆய்வு அறிக்கை தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையுடைய சமூக பொருளாதார அமைப்பு வந்து ஆய்வு வெளியிட்ட அறிக்கை விவரங்களில் ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு என்பது ஆசிய நாடுகளில் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவது இந்தியா, சீனா உள்ளிட்ட மலேசியா இதெல்லாம் உள்ளிட்ட இந்த நாடுகளில் எப்படி இந்த ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு மிக கடுமையாக இருக்குது, வருமான வேறுபாடு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த நாடுகளில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்கிறத பற்றி குறிப்பிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக 1990 2000 ஆண்டு தான் இதில் பேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணுறாங்க. அந்த கட்டத்தை எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை சொல்கிறாங்க. இது என்ன ஆபத்தை ஏற்படுத்தும்னா சமூகத்தில் பல்வேறு விதமான கலாச்சார பல்வேறு விதமான அரசியல் உறவுகளை மிக மிக மோசமாக பாதிக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வு இது. ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கி பெருவாரிய அமைதி இந்த நாடுகளுக்குள்ளே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வருமான ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க இப்போ அளவிலான அளவில் குறைச்சிருக்காங்க. நாம் வந்து ஒரு உடல் உழைப்பு மேனுவல் லேபர்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலாளிக்கும் மூளை உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலாளிக்கும் இருக்கக்கூடிய சம்பள விகிதங்கள்லாம் இருக்குல்ல, அவற்றுக்குள்ள பெரிய வேறுபாடு இல்லாத அளவுக்கு அங்கே நேரோ பண்ணியிருக்காங்க. இங்கே அது நிறைய குறைச்சிருக்காங்க. அங்கெல்லாம் அது மட்டும் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை தரம் சமமான வாழ்க்கை தரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய வாழ்க்கை தரத்தில் உதாரணமாக போக்குவரத்து ஆகட்டும், இந்த பொது போக்குவரத்து போது எல்லாமே. ஆனால் அந்த நாடுகளெல்லாம் பிரதமரே வந்து ரயிலில் போகக்கூடிய அன்றாட அலுவலகத்துக்கு பிரதமர் ரயிலில் போகக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து இந்த ஏற்றத்தாழ்வு மிக கடுமையாக இருக்கின்ற போது 90 2000 தான் இந்தியாவில் தாராளமய பொருளாதார கொள்கை மிக பிரம்மாண்டமாக கட்டமைத்து விடப்பட்ட காலகட்டம் நம்ம பார்க்கணும். அடுத்த 20 ஆண்டுகள் இன்னும் பிரம்மாண்டமாக அது போய்கிட்டு இருக்கு. இப்போ தொடர்ந்து அதையே தான் இப்போ இருக்கிற அரசும் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு நீடித்து கொண்டே போனால் இது மிகப்பெரிய அளவில் வன்முறைகளுக்கும் அரசியல் கலவரங்களுக்கும் வித்திடக்கூடியதுங்கிறது தான் இதுல தெரிய வரக்கூடிய உண்மை. இது ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறேன். ராமூர்த்தி, உங்களுடைய செய்தி. ஸோ இன்றைக்கு தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வு பற்றி பல்வேறு பத்திரிகைகள் எக்ஸ்பிரஸ்லையும் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய தண்டனை கொடுக்கப்பட்ட பின்பாடு வந்து என்னென்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் வயலன்ஸ்ன்ற மாதிரி, அதாவது ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுகின்ற மாதிரியான ஒரு சூழலை வந்து இங்கே துரதிருஷ்டவசமாக அதிமுக ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம நீங்கள் சென்னையில் நீங்கள் வீதிகளில் போக்கும்போதே பார்க்கலாம். நீங்கள் போஸ்டர்ஸ் மிக பிரம்மாண்டமான போஸ்டர்ஸாக வந்து என்னென்னா, ஸோ தண்டனைக்கான காரணகர்த்தாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் ஜட்ஜ்மெண்ட்டில் முதல் பத்தியில் இருக்கின்றது. ஸோ A1 ஜெயலலிதா, ஸோ அவர் வந்து சீஃப் மினிஸ்டர். A2 சசிகலா, சுதாகரன், இளவரசி. இவங்களுடைய ஆக்குபேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நில், வேலையே இல்லாதவர்கள்ங்கிறது தான் அங்கே அவர்களே அளித்த ஒரு விஷயம். ஸோ வேலை எதுவுமே இல்லாதவர்களுக்கு வந்து எப்படி இத்தனை கோடிகள் சேர்க்கப்பட்டன, இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றின விவாதங்கள் எல்லாம் போயிட்டு வந்தோன்னா, ஏதோ வந்து கர்நாடகத்தில் அந்த நீதிபதியை என்ன எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தக்கூடிய வாசகங்கள் இங்கே வருகின்றன. ரெண்டாவது வந்து இது ஏதோ கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான ஒரு மோதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து என்னென்னா வாட் ஐ வில் சே தட் லா அண்ட் ஆர்டர் வந்து திட்டமிட்டு சீர்குலைக்கின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறது. இது இந்த அரசாங்கம் வந்து நிறுத்தாடுனா விளைவுகள் வந்து தமிழக மக்களுக்கு தான் பாதகமாக அமையும். நான் சொன்ன செய்திக்கும் ஒரு முக்கிய தொடர்பு இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வு அதிகரிப்புக்கான காரணங்களை குறிப்பிடப்படுவதால
சிலர் சொத்து குவிப்பு என்கிற ஒரு மனப்பான்மையில இயங்கி கொண்டிருப்பது ஒரு முக்கியமான அம்சம்னு இதில் சொல்றாங்க. சொத்து குவிப்புன்னு அவர் குட்டி காட்டுது அரசியல் ரீதியானது ஒரு பிரச்சனை. இப்போ இங்கே வேலை இல்லாதவங்களுக்கு இல்ல சொத்து குவிப்பு வந்து அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய சொத்து குவிப்பு, அது இந்த ஏழை பணக்காரன் வேறுபாடு அதிகரிப்பதில் முக்கியமான பங்களிக்கிற காரணிகள்ல ஒண்ணு அப்படின்னு இந்த ஆய்வுல இருக்கு. நம்ம இதை பற்றி விவாதிக்கின்ற போதிய நேரம் இல்லாதனால இடைவேளைக்கு பிறகு வேறு தலைப்பற்றி பேசுவோம்.